எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 30:17 அவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காயம் என்றால் வெளிப்படையாக தோன்றக்கூடிய காயங்கள், வெளிப்படையாக தோன்றாத இருதயத்துக்குள் இருக்கிற காயங்கள், இன்னும் சில நேரங்களில் சரீரத்தில் லேசான காயங்கள் அல்லது அதிகமான காயங்கள், சரீரத்திலும் நம்ம இருதயம் நுறங்கத்தக்க காரியங்கள் பெரிதாகவோ சிறிதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி இந்த காயங்களை ஆற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். கல்லடினாலே படுகிற காயங்கள், பல சொல்லினாலே நமக்கு உண்டாகிற காயங்கள். சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, சொல்லடி, அவர் இப்படி சொல்லிட்டாரே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தையினுடைய காயத்தினால அநேகர் தற்கொலையும் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக பிரியமான தேவ பிள்ளையை, தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல. நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சரீரத்தில் உண்டாகிற காயமானாலும் உனக்கு இருதயத்தில் உண்டாகிற காயங்களானாலும் அவர் தான் அதுக்கு மருந்தாய் இருந்து உனக்கு ஆரோக்கியத்தை வரை பண்ணி உன் காயங்களை ஆற்றுகிறவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நறுகுண்ட இருதயத்தை பொறுக்கணியாத தேவன். நீ தேவ சமூகத்தில் நீ காயத்தினால உள்ளம் நொறுங்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற உன் ஜெபங்களை கேட்டு இப்பொழுதே உன் உள்காயங்களை எல்லாம் மாற்றி சரீரத்துடைய வெளிக்காயங்கள் அடையாளம் தெரியாக மாற்றி ஆரோக்கியத்தை வர பண்ணி சமுதாயத்தின் நடுவே நீ தலை நிமர செய்வதற்காக ஜீவிதத்தை தரும்படி இயேசு உன் பக்கமாக வந்து தன் கரத்தை உமேல வைக்கிறார். இப்பொழுதே இந்த காயங்கள் மாறுகிறது. நல்ல ஆண்டவரே, சரீரத்தில் உண்டாகிற காயங்கள் என் தழும்புகளால் சுகமாவீர்கள், என் காயங்களால் குணமாக்குவேன் என்று சொல்லி இருதயத்தில் இருக்கிற காயங்களானும் வெளிப்படையாக இருக்கிற காயங்களானாலும் அந்த நறுகுண்ட இருதயத்திலோடு இருக்கிற அது புறக்கணியாதபடி இப்பொழுதே ஆரோக்கியம் வரம் பண்ணி அந்த காயங்களை ஆற்றி இந்த தேசத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்க மேலே ஒரு பிரசன்னம் இறங்குவதற்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, இந்த காயங்களை ஆற்றுங்க, ஆரோக்கியத்தை